பாரதிதாசன் சிறுத்தையே வெளியில் வா. பாரதிதாசன் 29/4/1891 புதுவையில் பிறந்தார். பெற்றோர் பெயர் கனகசபை லட்சுமி அம்மையார். இவர் பள்ளி காலத்திலேயே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உடையவராக விளங்கினார். பாரதிதாசன் கல்வியக் கல்லூரியில் படித்து அக்கல்லூரியிலேயே தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் கவிஞர், அரசியல்வாதி, எழுத்தாளர், பாடலாசிரியர், இதழியலாளர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி, பொது உடைமைவாதி என பன்முக பரிமாணங்களை கொண்டவர். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்பட்டு வெளியில் வா. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட்பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து, நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு, தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பார் எனில், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழி பற்றி எங்கே? விழிப்புற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும், வையம் ஆண்ட வண்டமிழ் மரபை கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல் விடு. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய். மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக. கைக்குல திறமை காட்ட எழுந்திரு. வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம். வாழ்க திராவிட நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகழ் நன்றே என்று பாரதிதாசன் இளைஞர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். தமிழரின் உரிமை காக்க, தமிழ் மொழியை மேம்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் இப்பாடலில் வலியுறுத்துகின்றார். இளைஞர்களே வெளியே வாருங்கள். கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. அதனால் சிறுத்தை போன்ற இளைஞர்களே வெளியே வாருங்கள். எலி என நினைத்து உங்களை இகழ்ந்தவர்களுக்கு முன்பாக புலை என காட்ட புறப்படுங்கள். நள்ளிரவை பகல் என நம்பியது போதும். சிம்புட்பறவை போல சிறகை விரித்து உயரப் பறக்க முயற்சி செய்யுங்கள் என்கிறார். சிம்புட்பறவை என்பது 2 பக்கம் தலையுள்ள பறவையாகும். சிங்கம் போன்ற இளைஞர்களை, உங்கள் சிந்தனைகளை தாய் நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க செயல்படுத்துங்கள். உங்கள் அறிவு கண்களை திறந்து பாருங்கள். உங்களுடைய நாட்டிற்கு இந்த இழு கழுதை ஆட்சி தேவையா என்று ஆங்கிலேயர் ஆட்சியை சாடுகிறார். நட்பு பாராட்டி கை நீட்டி வந்த கயவர்கள் பொய்களை உரைத்து அறிவை மழுங்கச் செய்து தமிழ் மொழிக்கு தடை விதித்து நாட்டை கைப்பற்றிவிட்டனர். நம் உரிமைகளை பறித்து கொண்டு அவற்றை அவர்களுடையது என்று கூறுகின்றனர் என்று கூறுகிறார். கடல் வணிகம், உப்பு காய்ச்சுதல் போன்றவற்றை அவர்களுக்கானது என்று கூறிய அந்த ஆங்கிலேயர்களின் செயல்களை இதில் குறிப்பிடுகின்றார். காலம் காலமாக வீரத்துடன் வாழ்ந்த நாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாமா? உங்கள் மொழி பற்றி எங்கே? மானத்திற்கு அஞ்சி வாழ்ந்த தமிழினம் புகழ்ச்சியை மட்டுமே பூனாய் நினைக்கும். இகழ்ச்சி வந்தால் இறக்கும் மானம் எங்கே என்கிறார். தமிழர்களை மறவர் குடி என்று கூறுவார்கள். தமிழ் மக்கள் வீரத்தை உயிராக போற்றியவர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களிலும் பல சான்றுகள் காணப்படுகின்றன. மார்பில் புண்பட்டு இறத்தலை வீரமாகவும், முதுகில் புண்பட்டு இறப்பதை அவமானமாகவும் பார்த்தவர்கள் தமிழர்கள். அப்படி இறந்தவர்களை தாயோ மனைவியோ ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. எனவே காலம் காலமாக வீரத்துடன் வாழ்ந்த நம் தமிழ் மக்களை பார்த்து உங்களுடைய வீரம் எங்கே என்று கேட்கிறார். இளைஞர்களை உங்கள் கைகளின் செயல்திறனை காட்ட வாருங்கள். உயர்ந்த குறிக்கோள்கள் நிறைந்த இளைஞர் கூட்டத்தை கூட்டுங்கள். பகைவரை அழித்து தாய் நாட்டிற்கும் தாய்மொழிக்கும் விடுதலை தர இளைஞர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என தம் கவிதை மூலம் இளைஞர்களுக்கு நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் விதைக்கிறார் கவிஞர்.